Namaste, welcome to Baby Spoken Hindi course within 3 months. நம்ம வந்து இப்போ வேர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த வேர்ப்ஸ் வந்து எந்திரி, எழுப்பு, அப்புறம் இந்த உட்காரு, உட்கார வை, சாப்பிடு, ஊட்டி விடு, குடி, குடிக்க விடு, பாரு, காமி, இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் வந்து எப்படி வரும்ன்றது பார்க்கலாம். இது வந்து சொன்னாலே வந்து நம்மளுக்கு பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உட்டோ உட்டாவோ, நீ எந்திரி என்ன வந்து உட்டோ, அதை பக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பி விடுன்னு சொன்னாங்கன்னா எந்திரி எழுப்புன்னு சொன்னோம்னா உட்டாவோ. பைட்டோன்னா உட்காரு, உட்கார வையன்னா பிட்டாவோ. காவோ அண்ணா நீ சாப்பிடு, பக்கத்தவங்களுக்கு ஊட்டி விடுறது கிலாவோ. பீவோ அண்ணா நீ குடி, குடிக்க விடு அண்ணா பிலாவோ. தேக்கோ அண்ணா நீ பாரு, திக்காவோ அண்ணா வந்துட்டு காமி. இப்போ திக்காயி தே ரஹிஹேன்னு வந்துன்னா தெரியுது, நஹி திக்காயி தே ரஹிஹேன்னா தெரியல என்ற மீனிங் கூட வரும். சுனோன்னா நீ கேட்கறது, சுனாவோன்னா நம்ம கேட்க வைக்கிறது. அதே மாதிரி சுனாயி தே ரஹிஹேன்னா கேட்குது என்ன வந்து நஹி சுனாயி தே ரஹிஹேன்னா கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்புறம்ட்டு தேதோ, அதுக்கு வந்து திலாவோ தில்வாவோன்னு கூட சொல்லுவாங்க. தேதோ அண்ணா கூடு, கொடுக்கவே அண்ணா வந்து குழந்தைங்கக்கிட்ட ஸ்வீட்ஸ் கொடுத்து அவங்கள்கிட்ட குடிக்கவேன்றப்போ வந்துட்டு திலாவோ இல்லை தில்வாவோ. செடோ அண்ணா ஏறு, நீங்கள் ஏறுறது, நம்ம வந்து இன்னொருத்தருங்க வந்து ஏற்றி விடுறது, ட்ரெயின் ஏற்றி விடுறது, வண்டி ஏற்றி விடுறது செடாவோன்னு சொல்லுவாங்க. உத்தரோ நீங்கள் இறங்குறது, உத்தாரோ வந்து நீங்கள் இறக்கி விடுறது, பேக்கோ இல்லை ஆளுங்களோ நீங்கள் இறக்கி விடுறது. படோ அண்ணா நீங்கள் படிக்கிறது, படாவோ அண்ணா படிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட்டு செலோ அண்ணா வந்துட்டு நீங்கள் நடக்கிறது, செலா வந்து ஓட்டுறது இல்லை நீங்கள் இன்னொருத்தரை நடக்க வைக்கிறது. அப்புறம் சீக்கோ அண்ணா வந்து நீங்கள் கற்றுக்கிறது, சிக்காவோ அண்ணா கற்றுக் கொடுக்கறது. அதே மாதிரி ஹசோ அண்ணா நீங்கள் சிரிக்கிறது, ஹசாவோ அண்ணா சிரிக்க வைக்கிறது. ரோவோ அண்ணா நீங்கள் அழுகிறது, ருலாவோ அண்ணா இன்னொருத்தரைய அழக வைக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் அதே மாதிரி கரோ அண்ணா வந்து நம்ம வேலை செய்கிறது, கர்வாவோ அண்ணா பண்ண வைக்கிறது. லிக்கோ அண்ணா நம்ம எழுதுறது, லிக் வாவோ அண்ணா வந்து அவங்கள எழுத வைக்கிறது. லாவோ இல்லை லேக்கர் ஆவோன்னு சொன்னானே நம்ம எடுத்துகிட்டு வர்றது, கொண்டு வருது. லிவாவோ அண்ணா வேறவங்கக்கிட்ட கொண்டு வர வைக்கிறது. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கரீதோ அண்ணா வந்து கரீதோன்னா நம்ம வாங்குறது, கரீத்வாவோ அண்ணா வந்து மற்றவங்கக்கிட்ட வாங்க வைக்கிறது. ரக்கோ அண்ணா வந்து நீங்கள் வைக்கிறது, ரக்வாவோ அண்ணா வந்து இன்னொருத்தர்கிட்ட வைக்கிறது வந்துட்டு ரக்வாவோன்னு சொல்லுவாங்க. டாலோ அண்ணா நீங்கள் கீழே போடுறது, அப்புறம் வந்து டால் வாவோ அண்ணா மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள போடன்னு சொல்கிறது. கேலோ அண்ணா வந்துட்டு நீங்கள் விளையாடுறது, கேள்வாவோ அண்ணா வந்து ஆட வைக்கிறது. அப்புறம் இந்த கோலோ அண்ணா ஓப்பன் பண்ணுறது, குல்வாவோ அண்ணா வந்து டோர் ஓப்பன் பண்ணவேன்றது. பக்கடோ அண்ணா நீங்கள் பிடிக்கிறது, பக்கடு வாவோ அண்ணா மற்றவங்களுக்கு சொல்லி பிடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோடோ சுடுவாவோ அண்ணா வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு டூவோ டுவாவோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் வந்து கிளியராக ஒரு ஒரு வேர்ப்புக்கு நம்ம கற்றுக்கலாம். இப்போ சொன்ன வேர்ப்ஸுக்கு மட்டும் நம்ம ஒரு கான்வர்ஜேஷன் பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். தும் ஆவோ, தும் அந்தர் ஆயே, இது மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த ஆயே ஜாயே காயேன்றது நம்மளுக்கு பொதுவாக தெரியும். ஆனால் வந்துட்டு உட்கார்றது நம்மளுக்கு தெரியும், உட்கார வைக்கிறது என்ன சொல்லணும். சாப்பிட நம்மளுக்கு தெரியணும், ஊட்டி விடுறது என்ன தெரியணும். லிக்க எழுதுறது நம்மளுக்கு தெரியும், லிக்கோ எழுத வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி கான்வர்ஜேஷன் மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம பார்க்க போது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தெரியும். சக்தி ஜரா உட்டோ, சக்தி ஜரா உட்டோ, சக்தி கொஞ்சம் எந்திரி இல்லை ஊட்டியே, சக்தி பெரியவராக இருந்தால் ஊட்டியேன்னு சொல்லுவோம். இஸ்கோ ஜரா உட்டாவோ, இதுக்கு வந்து இதைய கொஞ்சம் எடுன்னு சொல்கிறதோ, உட்டாவோ அண்ணா எடுத்துருன்றதோ, இல்லை வந்து பர்சனாக இருந்தால் இவனை கொஞ்சம் எழுப்பு, இஸ்கோ ஜரா உட்டாவோ, இவனை கொஞ்சம் எழுப்பு. ஸோ நீ விட்டோன்னா வந்து நீ எந்திரின்னா தும் விட்டோ, அவனை எழுப்பி விடுன்னு அவனை அன்றப்போ வந்து இஸ்கோ உட்டாவோன்னு வரும். அப்போ வந்து ராம்கோ கல் 4 பஜேக்கோ உட்டாவோ, ராமைய வந்து ராம்கோன்னா ராமை, கல் 4 பஜேக்கோ உட்டாவோ, அவன் வந்து காலையில் 4 மணிக்கு எழுப்பிவிடு. சுபக் 4 பஜேக்கோ உட்டாவோ, எழுப்பிவிடு. உட்டாவோன்னா எழுப்பி விடுறது வேக்கப்புக்கு ஜகாவோன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லதா தும் பல் காவோ, லதா தும் பல் காவோ, நீ வந்து ஃப்ரூட் சாப்பிடு. இந்த காயே அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா காயே. பெஹன் கோபி கிலாவோ, தங்கச்சிக்கு ஊட்டி விடு. ஸோ அந்த கிலாவோ காவோ கிலாவோ.
ரவி சாய் பிஓ, ரவி சாய் பிஓ, சாய் குடி இல்லை பீஜியே குடிங்க. அதே வந்து ரவி சாய் पीते हुए बाबू को இல்லை बहन को भी पिलाओ पिलाइए. ஸோ வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ தங்கச்சிக்கு छोटी बहन को भी पिलाओ வந்து என்ன சொல்லணும், குடிக்க வையன்னு சொல்கிறது. ராஜு டிவி தேக்கோ देखिए என்னது, ராஜு டிவி பாரு, मुझे भी फ़ोन दिखाओ, मुझे भी फ़ोन दिखाओ, எனக்கு முஜேன்னா எனக்கு, முஜ்கோ பின்னு கூட சொல்லலாம். ஃபோன் திக்காவோ, நீ ஃபோன் பாரு, நீ டிவி பாருன்றப்போ டிவி தேக்கோ, எனக்கு ஃபோன் காமின்றப்போ வந்து ஃபோன் திக்காவோன்னா வந்துட்டு என்னது காமி. இந்த உஸ்கோ நஹி திக்காய் தே ரஹா ஹை ஆர் தே ரஹி ஹை, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது நான் சொல்கிறப்போ வந்து நஹி திக்காய் தே ரஹா ஹை. கானா சுனோ, கானா வந்து கேளு, இல்லை ரெஸ்பெக்டாக இருந்தால் சுனியே. இஸ்கோ பி சுனாவோ, இவனுக்கு கேட்க வைங்க நான் சொல்கிறப்போ வந்து சுனாவோ. முஜே நஹி சுனாயி தே ரஹா ஹை ஆர் தே ரஹி ஹை, எனக்கு வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது. பையனாக இருந்தால் தே ரஹான்னுவாங்க, கேட்குதுன்னா வந்து தே ரஹின்னுவாங்க. தும் காடி சடோ, நீ வந்து வண்டி ஏறு. பெரியவங்களாக இருந்தால் சடியேன்னு சொல்லுவோம். மாக்கோ காடி சடாவோ இல்லை சடாயே, அம்மாவுக்கு வந்து வண்டி ஏற்று விடு, இல்லை வந்து ஏற்று விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ராமநாதபுரம் ஸ்டாப்மே உத்தரவு, ராமநாதபுரம் ஸ்டாப்பில் வந்து இறங்கு, உத்தரவுன்னா இறங்கு, இல்லை பெரியவங்களாக இருந்தால் உத்தரியேன்னு சொல்லுவோம். இஸ்கோ பி உத்தாரோ, அவனு இறக்கி விடு. ஸோ வந்து அவனும் இறக்கி விடு, இல்லை பேக் சொன்னோன்னா கூட இஸ்கோ தான், இஸ்கோ உத்தாரோ, அவங்கள உத்தாரியே வந்து இறக்கி விடு. நீங்கள் இறங்கினோம்னா உத்தரோ, வந்துட்டு யாரதுனா இறக்கி விட்டோம்னா உத்தாரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிந்தி சீக்கோ இல்லை சீக்கியே, सीखने के बाद सिखाओ, நீ ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி கற்றுக்கோ, நீ கற்றுக்கனுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடு, சிக்காவோ. ஸோ வந்து தும் சீக்கோ, सीखने के बातன்னா கற்றுக்கனுக்கு அப்புறம், இன்னொருத்தருக்கு சிக்காவோ అని சொல்கிறது. கிசிக்கோ சிக்காவோ, யாருக்கோ கற்றுக் கொடு. மத் ரோவோ, நீ வந்து அழாத, இஸ்கோ மத் ருலாவோ, நீ அழாத அவனை அழ வைக்காத. ஸோ வந்து மத் ரோவோ இஸ்கோ மத் ரோவோ, இஸ்கோ பி மத் ருலாவோ, நீ அழகாத அவனும் அழ வைக்காத. நெக்ஸ்ட்டு अच्छी से खूब हंसो, நல்லா சிரி, खूब हंसो, सबको हंसाओ, எல்லாத்தையும் சிரிக்க வை, நீயே நல்லா சிரி, இன்னொருத்தவங்களும் சிரிக்க வை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து தும் மத் தேதோ பேட்டிக்கோ தேக்கர் திலாவோ, நீ கொடுக்காத குழந்தைக்கு கொடுத்து அவளுக்கிட்ட குடிக்க வை என்றப்போ வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணா திலாவோ. நெக்ஸ்ட் எஹ் காம் கரோ நஹி ஹோ தோ கர்வாவோ, இந்த வேலை செய், உன்னால் முடியலையா இன்னொருத்தர்கிட்ட செய்யவை என்றப்போ வந்து கர்வாவோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெஹ்லே மேரே கப்படே தோவோ, மா மேரே கப்படே தோவோ, அம்மா என்னோட ட்ரெஸ்ஸு தவ, இல்லைன்னா நஹி ஹோத்தோ உங்களால் முடியலைன்னா दूसरेको देके இல்லை சர்வெண்ட்டுக்கோ இல்லை நௌகரானிக்கோ தேக்கர் துலாவோன்னா வந்து வாஷ் பண்ணவை. நம்ம துவைச்சா தோவோ, இன்னொருத்தர்கிட்ட நம்ம துவைக்க வச்சிட்டோம்னா துலாவோ. நெக்ஸ்ட் வந்துட்டு பெஹ்லே யஹ் கியா ஹை சம்ஜோ, பெஹ்லேன்னா முதல்ல வந்து யஹ் கியா ஹை, இது என்ன என்று புரிஞ்சுக்கோ, இது என்னது என்றது புரிஞ்சுக்கோ, சம்ஜோ. இஸ்கே பாத் இஸ்கோ சம்ஜோ, அதுக்கப்புறம் இந்த பாத்துமே அதுக்கப்புறம் அவனுக்கு புரியவை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ சம்ஜோ, அப்புறம் சம்ஜாவோ, அப்புறம் வந்து புரியவை, இஸ்கோ சம்ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. தும் ஜாக்கர் கூமோ, நீ ஃபஸ்ட்டு நீ எல்லாம் சுற்று, அங்கிட்டு இங்கிட்டு ஊரெல்லாம் சுற்று, அப்புறம் வந்து இவங்களும் கூப்பிட்டு போய் ஊரை வந்து சுற்றி காமி என்றப்ப வந்துட்டு இன்கோபி லேக்கர் குமாவோ இல்லை திக்காவோ, கூம்கே திக்காவோ அண்ணா வந்துட்டு சுத்த வச்சுட்டு காமி கூம்க திக்காவோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மத்து டராவோ, நீ பயப்படாத, மற்றவங்கள பயம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு तुम रखो नहीं हो तो दूसरे को बोलकर रखवाओ, நீ போய் அந்த சாமான் தும் ரக்கோ, இந்த சாமான் நீ எடுத்துகிட்டு போய் வை, இல்லைன்னா தூசரோங்கே போல்கர் இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட அங்கே வைக்க வை என்னப்போ ரக்குவாவோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் வித்தின் 3 months ஸ்போக்கன் ஹிந்தி கற்றுக்கணுன்னா வந்து பேபி ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். धन्यवाद. मेरा नंबर
8610805901. தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த ஹிந்தி எங்கெங்கே வந்து ஆஃபீஸில் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் வந்து வித்தின் 3 monthsல கான்ஃபிடென்ஸாக ஹிந்தி நீங்கள் பேசுகிற அளவுக்கு நீட்டாகவே கற்றுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தன்யவாத்.